ஏசப்பாவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. ஏசப்பா சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரும், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று. நாம் ஒன்று நினைத்தால் அவர் ஒன்று நினைக்கின்றார் பிரியமானவர்களே. அவருடைய சித்தத்தின் பாதையிலே தான் நாம் நடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் போகும் பொழுது அந்த மேக ஸ்தம்பம் நகர்ந்தால் அவர்கள் நகருவார்கள், இல்லை என்றால் நகர மாட்டார்கள். அதுதான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தின் பாதையில் நடப்பது மிகவும் நல்லது. நானும் கூட ஆசைப்பட்ட 3 பிள்ளைகள் எல்லாம் பக்கத்திலேயே வைத்து கொள்ளலாம் என்று பக்கத்திலேயே வீடு கட்டி பக்கத்திலேயே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்கெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படியாக மாறி போய்விட்டார்கள் பிரியமானவர்களே. இப்போ பக்கத்தில் இருக்கிற பையனுக்கும் அவனுக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். நீங்கள் ஏசப்பாவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய சித்தத்தின் பாதையிலே நாம் போக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த இஸ்ரவேல் கானான் தேசத்திற்கு போய் சேர முடியும் பிரியமானவர்களே. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த பரம கானானை அடைய முடியும். ஏசப்பாவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.